வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிந்தனை, அவங்களோட தொடர்பு, அவங்க ஒரு சேஞ்சஸும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வாரம் இருக்கும். புதன் பகவானோட பலம் அதிகமாக இருக்கிறதுனால, புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த வாரம். ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கும் பார்த்தீங்களா, பெண்டிங் இருக்கிற ஒரு விஷயம் இப்போது ரொம்ப தெளிவாகும். புதிய மனிதர்கள், புதிய தகவல்கள், புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நுழையிற காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்கள் பேச்சு திறமை மற்றும் யோசனைகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புதிய புதிய பொறுப்புகள் வரலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸில். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ரைட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பயணம், அதாவது ட்ராவல் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாயிடும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இடமாற்றம், அதாவது இந்த ஆஃபீஸ்லேருந்து அடுத்த ஆஃபீஸ், இல்லை வீடு மாறுது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தொழிலில் மட்டும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லைனா தேவையில்லாத ஒரு பார்ட்னர்ஸ் கூட அன்னெசரியாக கவனம் இல்லாமல் ஒரு கான்சன்ட்ரேஷன் குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படும். அது மட்டும் தவிர்த்துக்கோங்க. உங்களோட வளர்ச்சிக்கு அது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பணவரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சீராக இருந்தாலும், ஒரு எதிர்பாராத செலவுகள் கூடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கிறது, இல்லைனா வண்டிக்கு ஏதாவது ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் வரா மாதிரியான சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன லாபம் தரும். நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதில் சின்ன லாபம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் இருக்கும். ஆனால் அவசரமாக யாருக்கும் பணம் கேட்குறாங்க, கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமத்தில் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் காமெடியாக பேசுகிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா, சிலர்னால தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு விஷயம் பேசும்போதும் காமெடின்னு நினச்சி அப்படியெல்லாம் பேசிடாதீங்க. ஜாக்கிரதையாக தேவையான ஒரு விஷயங்கள மட்டும் பயன்படுத்துங்க. அதாவது வீட்டில் அம்மாவோடையோ, இல்லைன்னா பெரியவங்களோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக கவனம் வச்சுக்கோங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இருக்க போகுது. வாரத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட எங்கேயாவது ஒரு ட்ராவல், வெளியூருக்கோ இல்லை ஏதாவது ஒரு வெளியில் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய நேரங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ராவலாக தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுத்து போகிற ஒரு மனநிலை ஏற்படுறது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தோ ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட்ட மனநிலை இருக்கிறவங்க இது பண்ணலாம், பண்ணினே இருக்கலாம்னு நினைப்பீங்க. அதுக்கடையில் இன்னொரு ஒரு மனசில் இல்லை இல்லை நம்ம இது நிறுத்திட்டு அது பண்ணலாம், இந்த வேலை அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரியான குழப்பமான மனநிலை வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த ஹெல்ப்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரியான ரிலேஷன்ஸ் கூட நீங்கள் பழகும்போது உங்களுக்கு இந்த ஒரு டைவர்ஷன் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நரம்புகளில் கொஞ்சம் சோர்வு வர்றதுக்கு, தூக்கம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சளி அல்லது தொண்டையில் சின்ன பிரச்சனைகள் வரா மாதிரியாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது, இல்லைனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, அதனால பார்த்தீங்கன்னா கண்ணில் கொஞ்சம் எரிச்சலோ, இல்லைனா கொஞ்சம் டயர்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். தேவையான போது கரெக்டான அளவில் தண்ணி நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புதிய விஷயங்கள சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது.
அதாவது லாங்குவேஜ் சம்மந்தமாகவோ, கம்ப்யூட்டர் சம்பவமாகவோ, இல்லை கம்யூனிகேஷன் தொடர்பாகவோ, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாடங்களை நீங்கள் எடுக்கிற போது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவனம் சிதறாம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் எக்ஸாம்ஸ்ல. அது பார்த்துக்கோங்க. புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு மனசு ஏற்படுறதுக்கு, ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு அது வாய்ப்ப ஏற்படுத்தி தரும். நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணும்போது, பச்சை கலர் பூ அல்லதுனா அருகம்புல் வந்து வச்சுட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கும். அதிர்ஷ்டமான கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கலரா இருக்கும். இந்த வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. நல்ல விஷயங்கள் செய்யும்போது இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் ஃபுல்லா நீங்க கிரீன் அதிகமா பயன்படுத்துறீங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங்கலாம் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு லக்கி சான்ஸ் ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பா இருக்கும். அவசரமா முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. இந்த வாரத்தில பார்த்தீங்கன்னா, உங்க வார்த்தை வந்து சில நேரங்கள்ல வெற்றியையும் தரும், சில நேரங்கள்லயும் சிக்கலும் தரும். இத தான் நீங்க கொஞ்சம் ரொம்ப புரிஞ்சு, நிதானமா, பேலன்ஸ் பண்ணி செய்ய வேண்டியதா இருக்கும். இத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இத தான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி நீங்க இத பொறுமையா கேட்டுருக்கீங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.